கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு அதாவது யூடியூப் வியூவர்ஸ்க்கு தெரியும் இன்றைக்கி என்ன தலைப்பில் பேச போகிறேன்னு. சரியா? டெலிவிஷன் வியூவர்ஸ்க்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். அதனால் அதை தேவன் விரும்புகிறது என்ன? அன்னைக்கு எஸ்தரை பார்த்து நீ விரும்புகிற ராஜாத்தியை நீ விரும்புகிறதை கேளுன்னு சொன்னா போல. அது மாதிரி உங்களுடைய விருப்பம் என்னன்னா பட்டியலே போடுவோம். நம்ம பட்டியலே போடுவோம். என்னைக்காவது ஆண்டவரே உங்களுடைய விருப்பம் என்ன, உங்களுடைய நோக்கம் என்ன என் மேலே? அதுதான் இன்றைக்கி ரொம்ப எனக்கு ஆரம்ப காலங்கள்லேருந்து நான் அப்படி ஃபோக்கஸ் பண்ணி தான் பழக்கப்பட்டிருக்கிறேன். என் விருப்பத்தை போய் சொல்கிறத விட எனக்கு அதை தாரும், இதை தாரும், இடத்தை தாரும், அப்புறம் ஷர்ட்டை தாரும், ஆண்டவரே பேண்ட்டை தாரும், மோட்டார் சைக்கிளை தாரும், இதை தாரும், அதை தாருன்னு நான் ரொம்ப அழுத்தம் கொடுத்து கேட்டதே கிடையாது. ஏன்னா எனக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆமேன். இப்போ நைட்டில் போய் என்ன சாப்பிடணும்னு எனக்கு தெரியாது, பாருங்கள், தெரியாது. ஆனால் எதாகிலும் ஒரு கர்த்தர் வைத்திருக்கிறார், உணவு உண்டு. அதுதான் நம்முடைய விசுவாசம். சரியா? அதனால் கர்த்தர் நடத்துவார். கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆகவே தேவனே, நீர் விரும்புகிறது என்ன, நீர் வெறுக்கிறது என்ன? அதான் ஆண்டவர் விரும்பாததை வெறுக்கிறார்னு அர்த்தம். அதுதான் அர்த்தம். உதாரணமாக சங்கீதம் 5ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தை நீங்கள் பெறட்டுங்க. பைபிள் நோட்டு பெண்ணெல்லாம் வச்சுருப்பீங்கள்ல. அதாவது சங்கீதம் 5:4 நம்ம என்ன வாசிக்கிறோம்? நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. ஆண்டவர் பக்கம் தீமை ஆண்டவர் பக்கத்திலே வர முடியாது. ஆண்டவரே, நீ துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. துன்மார்க்கத்தில் அல்லது துன்மார்க்கரையும் ஆண்டவருக்கு பிரியம் கிடையாது, துன்மார்க்கமும் ஆண்டவருக்கு பிரியம் கிடையாது. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் 2 நாளைக்கு முன்னால் கூட துன்மார்க்கத்தை பற்றி சில வசனங்களை சொல்லி கொஞ்ச நேரம் ஜெபம் நடத்தினேன். அது அநேக தாய்மார்களுக்கும் குடும்பத்துக்கும் அது ஆறுதலாகவும் பலனாகவும் இருந்ததை அறிந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் கொடுக்கிற அந்த தாட் அல்லது கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை பிடித்து அதன் அடிப்படையில் தெய்வ வசனங்களை பைபிள்லேருந்து கண்டுபிடிச்சு உட்கார்ந்து யோசித்து அந்த வசனங்களை அந்த தேவனுடைய ஆலோசனையாக நான் உங்களுக்கு கொண்டு வருவது தான் நம்முடைய கடந்த கால காரியங்கள். அப்போது தேவனுடைய பிள்ளைகளே, துன்மார்க்கமான ஜீவியம் பாருங்கள். ஒரு தாய் ஒரு குறிப்பிட்ட ஊரில் இருந்து ஏற்கனவே ஒரு முறை கண்ணீரோடு கூட அழுது 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 ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனாங்க. என் பையனை ஃபோன் பெல் அடிக்குது, எடுக்க மாட்டாங்க, எங்கே இருக்கான்னு தெரியல, அவன் என்ன பண்ணான்னு தெரியல, அவன் உயிரோடு இருக்கானான்னு தெரியல. ஒரு தாய் இயேசுவை அறியாத குடும்பத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை அறிந்திருக்கிறேன் நான், எனக்கு இந்த வேதனை அப்படின்னு கதறி கதறி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி அதுக்கப்புறம் எப்படி அவனை கண்டுபிடிச்சி கொண்டு வந்தால் திரும்ப அடுத்த நாளும் அவன் ஒரு குடிகாரன். அவன் போயிட்டான், எங்கே கிடக்கிறான்னு தெரியல. நேற்று நைட்டில் அந்த செய்தி திரும்ப அவன் அப்படி பாடுபடுத்துகிறான். ஒரு குடிகாரன் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீடு எவ்வளவு அலசடிப்படும், அந்த வீடு எவ்வளவு நரக வேதனையாக இருக்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, அது ஒரு எவ்வளோ பெரிய கொடிய துன்மார்க்கமான ஒரு ஜீவியம். அந்த ஆத்துமாவுக்காக அந்த தாய் எவ்வளோ கதறி கொண்டு இருக்கிறாங்க பாருங்கள். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்ம இந்த துன்மார்க்கமான ஜீவியத்தை குறித்து பைபிள் என்ன சொல்லுது என்பதை குறித்த ஒரு புரிதல், ஒரு புரிந்துணர்வு இருக்கணும். ஒருவேளை நாங்களும் அப்படி கிடையாது. என் 2 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், ஏன்னா 3 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். தேர் ஆல் ஓகே, வி ஆர் ஆல்சோ ஓகே, நானும் என் ஒய்ஃபும் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் இந்த சஃபிஸ்டிகேட்டட் லைஃப்பில் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறதுக்காக தோத்திரம் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்ல போகிற காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க பழகணும். எவ்வளோ கால் தான் நம்ம ஒரு வட்டத்தை போட்டுட்டு ஆண்டவரே நான் ப்ராஸ்பரிட்டியை விசுவாசிக்கிறேன், கிரேஸை விசுவாசிக்கிறேன், நான் தான் விசுவாசிக்கிறேன், நானும் ப்ராஸ்பரிட்டி தான் விசுவாசிக்கிறேன். ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளை அதுக்குன்னு கிடு அதை கொடு இதை கொடு அதை கொடுன்னா நம்ம சொல்கிறோம். இருதயத்தை கொடுறா. ஆமாம், அவர் எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஆமேன்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பைபிளில் பாருங்கள், இந்த துன்மார்க்கிற ஜீவியத்தை குறித்து இன்றைக்கி நான் 10ஆம் சங்கீதத்தில் படித்தேன். நீங்களும் படிச்சிருப்பீங்க. 10ஆம் சங்கீதம் சாம் 10 திருப்புங்களேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, துன்மார்க்கரை பற்றிய சங்கீதம்னு ஒரு பக்கத்தில் நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா கூட அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தாவே முதல் வசனத்திலிருந்து கர்த்தாவே முதல் வசனத்திலிருந்து நீங்களும் சத்தம் போட்டு என்ன கூட வாசிக்கலாம், எங்களோட வாசிக்கலாம். வாசிங்க. கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? தூரத்தில் நிற்கிறீர். ஆபத்து நேரிடுகிற சமயங்களில். அதாவது கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில். ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? துன்மார்க்கன். நல்ல கவனிங்க. கர்த்தருடைய 10ஆம் சங்கீதத்தை ஆக்கியோன் சொல்றாரு, கர்த்தாவே ஏன்பா தூரத்தில் நிற்கிறீங்க? ஆபத்து, அந்த நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற டிரான்ஸ்லேஷனில் துன்பம் அப்படின்னு இருக்குது, எல்லாம் ஒன்று தான். துன்பம் நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீரப்பா? ஆமாம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நீங்களும் இந்த மாதிரி ஒரு கேள்விகளை உங்கள் மனதில் எழுப்பிட்டுருப்பீங்க, வெளியே சொல்ல மாட்டீங்க. இந்த துன்பமான காரியங்கள், வேதனையான காரியங்களை ஏன்பா மறைஞ்சிட்டீங்க? ஏன் காப்பாற்றாமல் போயிட்டீங்க? ஏன் விடுதலையாக்காமல் போயிட்டீங்களேப்பா, விட்டுட்டீங்களேப்பா அப்படின்னு நீங்கள் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கலாம், அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். அப்போ இன்றைக்கி இந்த வசனத்திலிருந்து நம்ம அறிகிற பாடம் என்னன்னு கேட்டால், இது முதல் வசனம். 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். துன்மார்க்கன் தன் பெருமையினால். துன்மார்க்கன் தன் பெருமையினால சிறுமைப்பட்டவனை கொடூரமாய் துன்பப்படுத்துகிறான். துன்மார்க்கன் தன் பெருமையினால சிறுமைப்பட்டவனை துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். அவர் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்களாம். இன்னொரு முறை வாசிங்க. துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கொடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி. போதும். முதலாவது, துன்மார்க்கன் தன் பெருமையினால சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவாங்க. ஆனால் ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியாது. துன்மார்க்கமாக நடக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க பேச்சு, அவங்க வார்த்தை, செயல்பாடு, தாய் தகப்பனை மதிக்க மாட்டாங்க, என்ன அண்ணன் தம்பியை மதிக்க மாட்டாங்க. அவங்க தனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி பண்ணுவாங்க. காரணம் பெருமை. ஒரு வேலை கிடச்சிருக்கோம், நல்ல வேலையில் இருப்பாங்க, அல்லது ஒரு வீடை கட்டியிருப்பாங்க, சில வாகனம் வாங்கியிருப்பாங்க, அந்த பெருமையானவைகளை பேசுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, துன்மார்க்கருடைய நாவு பெருமையானவைகளை பேசும். பெருமை. அதாவது இந்த முழு வேதத்தில் எத்தனை ஆயிரக்கணக்கான வசனம் இருக்குல்ல, ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் என் ஆண்டவர் சொல்லுவார். யாக்கோபின் நிருபம் யாக்கோபு மூலமாக சொல்லுவார். 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. 6ஆம் வசனம் 4:6. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறார். அதிகமான கிருபைகளை அளிக்கிறார். ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அதாவது யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. இன்னொரு முறை வாசிங்க. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. அவர் அதிகமான கிருபைகளை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமையானவர்களுக்கு அல்லது பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். பெருமைக்காரனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ப்ரௌட் அண்ட் ப்ரைடு, இங்கிலீஷில் அப்படி சொல்கிறாங்கல்ல, ப்ரௌடு. என் ஸ்டேட்டஸ் தெரியுமா? இந்த துன்மார்க்கனுடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா என் ஸ்டேட்டஸ் தெரியுமா? என்னுடைய நிறைய பேர் விசுவாசிகள், நிறைய பேர் சமீபத்தில் கூட ஒரு அம்மா பேசும்போது என் ஸ்டேட்டஸ் தானே தெரியும். என்ன ஸ்டேட்டஸ்? உன் ஸ்டேட்டஸு இந்த வாட்ஸ்அப்பில் தான் வச்சுக்கலாம் உன் ஸ்டேட்டஸை. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஸ்டேட்டஸ் எங்கேயோ அறியப்படாத நம்ம, இல்லை அறிமுகம் இல்லாதவங்க, நம்ம முகவரி இல்லாத ஆட்கள். நான் என்னெல்லாம் அப்படி தான் சொல்லுவேன், முகவரி இல்லாதவங்க நம்ம.
முகவரி அவர் தான் கொடுத்தாரு. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த பெருமை, துன்மார்க்கனுடைய குவாலிட்டிஸ் என்னென்னா பெருமையா பேச்சு. இந்த வசனத்தில் பாருங்கள், பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடுமையாய் துன்பப்படுத்துவானா, அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களை அகப்படுவானா அவனுக்கு தெரியாது. பாருங்கள், இப்போ நான் பேசும்போது தயவு செய்து என்ற அன்பான ஆலோசனை உங்களுக்கு தான் பேசுகிறாங்க. தம்பி உனக்காக தாண்டா பேசுகிறாரு, மருமகளை பார்த்து அல்லது உனக்காக தான் இந்த செய்தின்னு சொல்லாதீங்க. ஸோ அப்படி தயவு செய்து அப்படி மட்டும் பேசாதீங்க. அதாவது இருக்கிறதுல மகா கொடிய பெருமை என்ன தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு. இருக்கிறதுல இப்போ துன்மார்க்கன் அவன் கர்த்தரை அறியாதவன், சரியான கர்த்தருடைய அன்பை புரியாதவன். அதனால் அவனுக்குள்ள அந்த பெருமையை நாவி வேலை செய்து கிரியை செய்து. ஆனால் இன்றைக்கி கர்த்தரை அறிந்த நிறைய விசுவாசிகளுக்குள்ள ஊழியர்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ப்ரைடு. அதனால்தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆட்களை ஓரளவுக்கு பயன்படுத்திட்டு அப்படியே அந்த மட்டத்திலே வச்சுக்கிடுவார். ஷைன் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 12 பேரை சூஸ் பண்ணுறாங்க. அந்த 12 பேருமா ஒரே நேரத்தில் மைதானத்தில் தென்படுவார்கள், தோன்றுவார்கள்னா இல்லை. 12th மேன் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. அவர் அந்த பெவிலியனில் அல்லது அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்துக்கிட்டு இருப்பார், அல்லது வெளியே கிரவுண்டுக்கு வெளியே நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவரும் திறமையானவர் தான், தாளந்து உள்ளவர் தான், எஃபிஷியண்ட்டான ஒரு மனுஷன்தான். ஆனால் அவர் விளையாடுறதுக்கு அவரை அழைக்கல. 12th மேன் ஆயிரு. திடீர்னு தண்ணி கிடைச்சா, தண்ணி தாகம் இருந்தா, ஆமென், அதாவது விளையாடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்குள்ள தாகம் வந்தால், அல்லது கைகால் அடிபட்டா, அல்லது பேட்டு உடஞ்சி போனால், அது வேறு பாலை கொண்டு வரணும்னா இவங்க தான் ஓடுவாங்க. அப்போ தான் அவரை பார்க்க முடியும். அதுதான் 12th மேன். நான் ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த கிரிக்கெட்டில் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா சிலர் உள்ளே வரும்போது பயங்கரமாக கரந்தட்டி ஆரவாரம் பண்ணுவாங்க. ஸ்டார் பிளேயர்ஸ்ன்னுவாங்க, நட்சத்திர விளையாட்டு வீரர். ஒரு பவுலிங்கில் இருக்கலாம், அல்லது பேட்டிங்கில் இருக்கலாம், அல்லது ஃபீல்டிங்கில் இருக்கலாம், இல்லை ஹார்ட் ஹிட்டராக இருக்கலாம், இல்லை சரியா கர்த்தருடைய பிள்ளைகளை மிடில் ஆர்டராக இருக்கலாம், ஓப்பனராக இருக்கலாம். ஏன்னா இப்படி அவங்க ஷைன் பண்ணுவாங்க. அப்போ நான் ஏன் இது இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு கேட்டால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னு தெரியுமா? நம்ம ஊழியர்களாக எங்களை போன்ற ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் நீதிமான் நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கணும். சூரியனை போல இல்லை, நடுப்பகல் வரைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உச்சக்கட்ட உஷ்ணம், உச்சக்கட்ட சூடு, உச்சக்கட்ட வெப்பநிலை. அந்த நடுப்பகல் வரும்போது தான் ரொம்ப ஹாட். அந்த சம்மர் டைமில் தான் அதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த உச்சக்கட்ட உஷ்ணம் இருக்கிறது போல் உச்சக்கட்ட அளவில் அவங்க பிரகாசிக்கணும். ஏதோ கொஞ்ச காலம் வாழ்ந்தாங்க, அவங்க எங்கே இருக்கார் அவர் தெரியலையே, அப்படியே. ஆமாம் தெரியல. இப்போ அவரை கேட்டால் இல்லை இங்கே தான் இருக்கிறேன். முன்ன கல்யாணம் ஆகலை பார்த்தீங்களா, அப்போ நான் ஃப்ரீயாக இருந்தேன் பார்த்தீங்களா, ஆமாம், முன்ன வேலை கிடைக்கல பார்த்தீங்களா, இப்போ வேலை கிடைச்சிட்டு பார்த்தீங்களா, முன்ன குழந்தை பெற்றெடுக்கலை பார்த்தீங்களா, இப்போ குழந்தை பெற்றுட்டேன் பார்த்தீங்களா. ஆமாம். அப்போ ஸ்டார் பிளேயர்ஸாக இருந்த கிரிக்கெட்டை விட்ருங்க, நம்ம ஸ்டார் ஸ்பீக்கர்ஸாக இருக்காங்களா, நல்லா பயன்படுத்தப்படுகிற பாஸ்டர்ஸ், பல ஆயிரம் மக்களை ஆதாயம் பண்ணவங்க, பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற சுவிசேஷகர்கள், மிஷினரி மூமெண்ட்டில் பெரிய சகாப்தத்தை படைத்த எமில் அண்ணன், பேட்ரிக் ஜாஷ்வா அண்ணன், சாம் கமலேசன், பி சாமுவேல் போன்ற, இப்போது இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிற ஸ்டான்லி அண்ணன், அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன். இந்த 70 வயதை கடந்து போனாலும் அவங்கள் ஓட்டம், அதாவது ஆகாப் ரதத்துக்கு முன்பாக ஓடின எலியாவின் ஓட்டம் போல அல்லவா இருக்கியா? அப்போ பிரியமானவர்களே, பிரகாசிக்கிறாங்க. சிலரை தானே பற்றி பேச முடியுது, எல்லாரை பற்றி பேச முடியல, பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் அவங்களாகவே யூடியூப்பில் பேசிக்கிடுவாங்க. பரவாயில்ல, பேசட்டும், எல்லாருமே பேசணும். என்ன சொல்கிறீங்க? ஆனால் எல்லோரும் ஷைன் பண்ணுறாங்களான்னா இல்லை. எல்லாரும் ஷைன் பண்ணுறாங்களா? இல்லை. 12 பேரை தெரிந்து கொண்டாலும் மறுரூப மலைக்குன்னு ஒரு 3 ஆட்களை கர்த்தர் சூஸ் பண்ணுறார். பேதுரு, யாக்கோபு, யோவான்.
சில மரித்து போன இடங்களில் அவர் உயிரோடு எழுப்பும்போது ஆண்டவர் பேதுரு யோவானை கூட்டிகிட்டு தான் போவார், எல்லாரையும் கூட்டிகிட்டு போக மாட்டார். ஏன் கூட்டிகிட்டு போகல எனக்கு தெரியாது. அது மாதிரி வெளிப்படுத்தல் புத்தகத்தை எழுதின யோவானை பத்மு தீவுக்கு கொண்டு போனார் கர்த்தர், பேதுருவங்க கொண்டு போல இல்லையா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதாவது அந்தந்த காலங்களில் நீங்கள் பிரகாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமாம், தொழிலில் நீங்கள் பிரகாசிக்கணும். இல்லை சாப்பிட்றோம் போகிறோம், ஒரு தொகை வருது, வாய் கெட்டுது கை கெட்டுது, அவ்வளோதான், சாப்பிட்டவங்க கொண்டா போகிறோம், அப்படியே வாழ்ந்துட்டா இதுக்காவா நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று லார்ட் இஸ் குட் ஆல் த டைம் சொல்லணும்? உங்கள் நிமித்தம் ஒரு சில கூட்டங்கள் எழுமணும் இல்லையா? என்ன சொல்கிறீங்க? உங்களால் ஏதாயில் ஒரு சம்திங் ஸ்பெஷல் இருக்குன்னு இல்லை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த பெருமை வந்துடக்கூடாது. ஸ்பிரிச்சுவல் ப்ரைடை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் எப்படி நல்லா பாடுறேன் பார்த்தீங்களா? நான் என்ன மாதிரி ஒரு பாஸ்டர் சொன்னார், நான் பிரசங்கம் பண்ண பிறகு அவன் போய் பேசினா எடுபடுமா? கர்த்தருடைய பிள்ளைகள், இது இந்த பிரசங்கத்தில் என்ன போல் யாரும் பேச முடியாது. எங்கே பாருங்கள், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதிகளில் பயன்படுத்துவார். அதனால் பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய ஸ்டடீஸ், என்னுடைய சேலரி, அளவிட்டால் என்னுடைய இன்டலெக்சுவல் அல்லது என்னுடைய எஃபிஷியன்சி அல்லது என்னுடைய பேக்ரவுண்டு அல்லது என் ஃபேமிலி ஸ்டேட்டஸு எல்லாம் தூக்கி குப்பையாக எண்ணுறேன்ப்பா, நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆண்டவரே, இந்த பெருமையின் ஆவி, துன்மார்க்கனுக்குள்ளே இருக்கிற பெருமையின் ஆவி எனக்குள்ளே ஒரு நாள் வந்துடக்கூடாதப்பா. பெருமை ஆண்டவரே, ஆவிக்குரிய பெருமை வந்துடக்கூடாது. நான் நல்ல ஜெபம் பண்ணுவேன், எனக்கு நல்ல வசனம் தெரியும், எனக்கு இந்த கிருபையெல்லாம் இருக்குது, நான் ப்ராஃபஸி பண்ணுவேன், தீர்க்க தரிசனம் உரைப்பேன் அல்லது பிசாசுகளை துரத்துவேன். இந்த மாதிரி காரியங்களை கர்த்தர் கொடுத்த உடனே பண ஆசை அல்லது பெருமையின் ஆவி, தங்களை அறியாத ஒரு மேட்டிமையான எண்ணம், ஏசப்பா எங்களுக்குள்ளே வரவே கூடாது. எங்கேயோ மூலையில் கிடந்த ஆண்டவர் மண்ணாக எண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறவங்கப்பா, அப்பா உமக்கு தோத்திரம். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டோம், மண்ணுக்கு ஒரு நாள் திரும்புவோம். பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லாம் உங்கள் கிருபை. சொல்லுங்க, என் வீட்டுக்குள்ளே எந்த துன்மார்க்கமான பெருமையின் ஆவி, அது துன்மார்க்கனுடைய ஆவி. பெருமையின் ஆவி என்பது துன்மார்க்கனுடைய ஆவி. அந்த துன்மார்க்கமான ஆவி என் வீட்டை விட்டு, என் சிந்தையை விட்டு, ஹல்லேலூயா. நான் இந்த சர்ச் மெம்பர், இந்த சர்ச்சில் எல்டரு, ஆமாம், நான் எனக்கு ஒரு பொசிஷன் இருக்குது அல்லது நான் ஒரு செக்ரட்டரி, நான் தான் திரும்ப செக்ரட்டரியாக இருப்பேன். பொல்லாத பெருமையின் ஆவியே, இயேசுவின் நாமத்தினால் என்னை விட்டு வெளியே போ. ஆண்டவர், இந்த புதன்கிழமை நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம், போராடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெருமைக்காரனுக்கு மட்டும்தான் எதிர்த்து நிற்கிறீர். ஆண்டவரே, நீர் விபச்சாரக்காரனுக்கும் கொலைக்காரனுக்கெல்லாம் எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லலப்பா. அவன் தன் பாவங்களை அறிக்கை பண்ணும்போது ஆண்டவரே, அந்த பாவங்களை மன்னித்து ஆண்டவரே அவனுக்கு விலையேறப்பெற்ற ரட்சிப்பை கொடுக்கிற கர்த்தர் நீர் அல்லவா. ஆண்டவர், இப்பொழுதும் யார் என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே பலத்த விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேளைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேளைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, அதே 10ஆம் சங்கீதத்தில் இன்னொரு காரியத்தை பார்த்துட்டு இன்றைக்கி நம்ம முடிச்சிடுவோம். நாளைக்கு நீங்கள் நல்ல இந்த வசனங்களை படிக்கணும், சரியா? 10ஆம் அதிகாரத்தை படிச்சுட்டு வாங்க. அந்த சங்கீதம் 10, அந்த 10ஆம் சங்கீதத்தை நல்லா படிக்கணும். ஏன்னா வசனத்தில் தான் வல்லமை, வசனத்தில் தான் கிருபை, வசனத்தில் தான் எழுப்புதல், வசனத்தில் தான் ஆசீர்வாதம், சரியா? வசனத்துக்குள்ளே ஜீவன் இருக்குது, ஆமென், லைஃப் இருக்குது, வசனத்துக்குள்ளே உயிர் இருக்குது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானவர் நமக்கு பகுத்து போதிப்பார். சரி, இப்போ நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம், அதாவது 10ஆம் சங்கீதத்தின் 3ஆம் வசனம். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி, உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால பெருமை பாராட்டி, பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி தன்னைத்தானே போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். ஆமாம், நான் செஞ்ச ஒருத்தரும் கண்டுபிடிக்க முடியாது. நான் என்ன விரும்புகிறேன்னோ அது வந்துடும். எனக்கு இவ்வளோ ரூபா வேணும்னு சொல்லி நான் லஞ்சம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணேன்னா நான் வாங்கிடுவேன். என்னை யாராலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் லஞ்சம் வாங்குவேன். என்னை யாராலும் அக்யூஸ் பண்ணவே முடியாது. அவ்வளோ ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு மைண்ட் என்கிட்ட இருக்குது அப்படின்னு மற்றவங்க சொல்ல வேண்டாம், அவரே சொல்லுவார் அவரை பற்றி. அதான் பெருமைக்காரனுடைய வார்த்தை. இங்கே பாருங்கள், துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால பெருமை பாராட்டுவானான். தன் உள்ளம் இச்சித்ததை, தன் உள்ளம் விரும்பினதை அப்படின்னு இல்லை, தன் உள்ளம் இச்சித்ததை, தன் உள்ளம் இச்சித்ததை. இங்கிலீஷில் ஹார்ட் டிசையர் அப்படின்னு போட்டிருக்குது, ஆனால் தமிழில் இச்சித்ததைன்னு போட்டிருக்கு. அதாவது கர்த்தருடைய பிள்ளை நான் உள்ளத்தின் இச்சையில் பெருமை பாராட்டுகிறான் அப்படின்னு. இப்போ இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷனில் பாருங்கள், தன் உள்ளத்தின் இச்சையில் அவன் பெருமை பாராட்டுகிறான். அதாவது ஒரு பொருட்கள் மேலே இச்சை, பணத்தின் மேலே இச்சை, சரியா? சில அரசு அதிகாரிகள் நிலத்தை தெய்வத்துக்கு பயம் இல்லாமல், மனுஷன் பயம் இல்லாமல், அரசாங்கத்துக்கு பயப்படாமல் திருடுவாங்க. இல்லை, ஒரு காலத்தில் அவங்க வழக்கு மன்றத்தில் நிற்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நான் என்ன உங்களோடு கூட பேசுகிறேன்னு கேட்டால், உள்ளம் இச்சித்ததை பெற்றதுனால பெருமை பாராட்டானா, பொருளை அபகரித்ததுனால தன்னைத்தானே போற்றுவானா. தன்னைத்தான் போற்றுவான். பொருளை அபகரித்ததுனால அவன் நல்லா கவனிங்க, அந்த வசனத்தில் நம்ம பைபிளில் பாருங்கள், வசனம் சொல்லுகிறது தன்னைத்தான் போற்றி. அப்படின்னா என்னென்னா, அவனை யாரும் துன்மார்க்கனை போய் யாராவது பாராட்டுவாங்களா? ஆனால் அவனே தன்னை போற்றிக்கிடுவான். நான் யார் தெரியுமா? நான் இப்போ நான் நினச்சா என்ன பண்ணுவேன் தெரியுமா? எனக்கு என்ன பவர் இருக்குது தெரியுமா? இப்போ ஃபோன் பண்ணி விட்டு பேச முடியும் தெரியுமா அப்படின்னு சில ஆட்கள் பேசும். அருவருப்பாக இருக்கும், கேட்கவே அருவருப்பாக இருக்கும். அது துன்மார்க்கமான காரியம். துன்மார்க்கம் எப்படிப்பட்டவங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த வசனத்தில் அதாவது பெருமை பாராட்ட மட்டுமில்லை, பொருளை அபகரிக்கிறது, தன்னைத்தானே போற்றுகிறது. தன்னைத்தானே அந்த செல்ஃப் பூஸ்டிங். ஆமாம், செல்ஃப் பூஸ்டிங். தங்களை தாங்களே சிலர் தங்களை தாங்க பேருக்கு பக்கத்தில் இதை போட்டுக்கிடுவாங்க. பேருக்கு பக்கத்தில் போட உண்மையாக பட்டம் வாங்கினா போட மாட்டான். அது வேறு விஷயம், அது வேறு விஷயம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் அபகரித்து தன்னைத்தானே போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிற ஒரு கூட்டம், அதான் துன்மார்க்க கூட்டம். ஆண்டவர் அசட்டை பண்ணுறது என்ன? ஆண்டவர் எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவர், எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவர் அப்படின்னு அசட்டை பண்ணுறீங்களா? அது உங்களை அறியாத ஒரு துன்மார்க்கமான ஆவி. துன்மார்க்கமான ஆவி அசட்டை பண்ணும். ஊழியக்காரர்களை அசட்டை பண்ணுறது, வசனத்தை அசட்டை பண்ணுறது, தாயின் ஆலோசனை அசட்டை பண்ணுறது, இது ரொம்ப முக்கியம். அவர் என்ன கிடக்காரு, அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு எதாவது படிச்சிருக்காரா? உங்கள் அப்பாவை அவருக்கு என்ன தெரியும்? நான் என்ன பேசுகிறேன், யார்கிட்ட பேசுகிறேன், எதுக்கு போகிறேன், எங்கே வரேன் சொல்லிட்டு போகணுமோ? எங்கே போனாலும் சொல்லிவிட்டு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு போகணுமோ? பிள்ளைகள் இன்றைக்கி அப்பா அம்மாவை பேசுகிற பேச்சு, பிள்ளைகள் பேசுகிற பேச்சு, புருஷன் மனைவி. அதனால தான் பார்த்தீங்கன்னா, புருஷன் எங்கே போகிறான்னு மனைவிக்கு தெரியாது, மனைவி எங்கே போகிறான்னு புருஷனுக்கு தெரியாது, பிள்ளைகள் எங்கே போனாங்கன்னு என்ன செய்யாது, பெற்றோருக்கு தெரியாது. சில வீட்டில் அந்த மாதிரி ஒரு செட்டப்பே அப்படி இருக்குது. சில வீட்டில் எல்லாம் சொல்லிட்டு போக முடியாது. அது வேறு பெருமையாக வேறு பேசிக்கிறாங்க, எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிட்டு போக முடியாது அப்படின்னு. இது ஒரு அருவருப்பான துன்மார்க்கமான ஜீவியம். அப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள்
அதாவது ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர் அசட்டை பண்ணப்பட்ட ஒரு வாய். அந்த 53:3 நீங்கள் பாருங்கள். 2 முறை அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அசட்டை பண்ணப்பட்ட 2 முறை ஒரு வசனத்தில் வர பாருங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவரும், அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். கர்த்தரை அசட்டை பண்ணுகிற கூட்டம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை அசட்டை பண்ணுகிற கூட்டம். ஏசாயா 49:7 அவர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். மனுஷன் அசட்டை பண்ணுறான், மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். இஸ்ரவேலின் மீட்பரும் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும். இருக்குதா? குறித்துக்கோங்க. மனுஷன் அசட்டை பண்ணுறான். யார் அசட்டை பண்ணுவாங்கன்னா, ஒரு மனிதன் தெய்வத்தை அசட்டை பண்ணுகிறான் என்றால் அவனுக்குள்ளே துன்மார்க்கமான ஆவி இருக்கிறன்ற அர்த்தம். கர்த்தரை அசட்டை பண்ணுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. மலாக்கி சாப்டர் 1:6 குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? என் கனம் எங்க? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களை பார்த்து இப்படி ஒரு கொஸ்டின் ஆண்டவர் எழுப்புறாரு. தேவனுடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்கள் அல்லது ஊழியக்காரர்கள். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை ஊழியக்காரர்கள் என்ற போர்வையில் இருக்கிற, சரியா, ஊழியத்தை உருப்படியாக தேவ சித்தத்தின்படி செய்யாத ஆட்கள் ஆண்டவரை கனவீனப்படுத்துகிறார்கள். ஆண்டவரை ஒரு கேள்வி எழுப்புகிறார். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது ஆசாரியர்கள் என்னை அசட்டை பண்ணுறாங்க, ஊழியக்காரர்கள். ஆண்டவர் எப்படி இதை சொல்லணும்னு நினைக்கும் போது, ஐயோ அந்த ஜனங்கள் என்ன நினச்சிக்கிடும், என்னை அப்ரிஷியேட் பண்ணாது, எனக்கு காணிக்கை கொண்டு வர மாட்டாங்க, எனக்கு விரோதமாக பெட்டிஷன் எழுதி போட்டுருவாங்க டயசிஸுக்கு, அதனால் நம்ம இந்த ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி ஐஸ் வச்சுக்கிட்டு போகணும் அல்லது சுகர் கோட்டிங் ப்ரீச்சிங் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறாங்கல்ல. அவங்க தான் தேவனை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்கள். ஆமாம், சில டயசிஸில் லே செக்ரட்டரி தான் பவர்ஃபுல் போஸ்ட்டு. சில மாவட்டங்களில் இருக்கிற சிஎஸ்ஐயில் அப்போ அந்த லேசிக்கிட்டு கையை காலை பிடிச்சி திரிவாங்க, சுற்றிட்டு ஐயா ஐயா ஐயான்னு. புரியுதா உங்களுக்கு? அவங்க வாசலில் போய் 7 மணிக்கு காத்து கிடப்பாங்க. என்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அங்கேயே மாட்டி விட்டு ஊழியக்காரனாக ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ, தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடக்க வேண்டிய ஊழியக்காரர்கள் இன்றைக்கு அரசியல் தலைவர்களுடைய கால்களில் போய் கிடக்க வேண்டிய அவல நிலைமை. காரணம், ஆண்டவர் அசட்டை பண்ணுகிற கூட்டம், துன்மார்க்கமான ஜீவியம் அதற்கு பெயர். பைபிளில் சொல்லுது. இது யார் தான் பேசுறது? நம்ம. ஆமாம், விலையேற பெற்ற இரத்தத்தால் விலைக்கிரயம் செலுத்தி சிந்தப்பட்ட சபை. ஆமாம், விலைக்கிரயம் கொடுத்து சம்பாதித்த சபைன்னு பைபிள் சொல்லுது. எந்த ஒரு மனுஷனுக்கும், எந்த ஒரு பிஷப்புக்கும், எந்த வித மாடரேட்டருக்கும் அதிகாரம் கிடையாது சபையில். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது பிரியமானவர்களே? விசுவாசிகள் பாவம், நல்லா ஜெபிக்கிறவங்க, தாங்கிறவங்க, கொடுக்கிறவங்க இல்லையா, அவ்வளோ தாகத்தோடு இருக்கிற மக்கள். அப்போ இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், அசட்டை பண்ணுகிற கூட்டம். கிறிஸ்துவை அசட்டை பண்ணினார்கள், ஊழியர்கள் அசட்டை பண்ணுறாங்க, மனுஷர்கள் அசட்டை பண்ணுறாங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்கள். ஏசாயா தீர்க்க நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் ஏசாயா கடைசி வசனம், ஏசாயா 5:24. இது நிமித்தம் அக்கினி சுவாலை வைக்கோலை பட்சிப்பது போல செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளிர் தூசியை போல பறந்து போகும். அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்கள். இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணுகிற கூட்டம். இப்படிப்பட்ட, நான் சொன்னேன்ல, இந்த பட்டியல் போட்டேன்ல, கிறிஸ்துவை அசட்டை பண்ணுவாங்க, மனுஷர்களை அசட்டை பண்ணுவாங்க, ஆசாரியர்களே ஊழியக்காரங்களே அசட்டை பண்ணுவாங்க. இப்படிப்பட்டவங்க வசனத்தை ரொம்ப ஈஸியாக அசட்டை பண்ணிடுவாங்க. வசனத்தை தங்களுக்காக எடுத்து பேசுவாங்க. காதுக்கு இனிய வார்த்தைகளை பேசுவாங்க.
காதுக்கு நீ வார்த்தைகளை பேசுவாங்க. ஒரு குடிகாரன் வீட்டில் வந்துக்கிட்டு ஒய்ஃபை போட்டு அடிக்கிற வீட்டில் வந்து அதாவது ஆண்டவர் சொல்லுகிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை விலகான்னு சொல்கிறார் பிரதர்னா, அவனுக்கு ஒரு தெய்வ பயம் வருமா? அவனுக்கு வருமா தெய்வ பயம்? அவன் மகா குடிகாரனாக இருக்கிறானே. அவன் சொல்லணும், பிரதர் நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் சரீரத்துக்கு கேடு, உங்கள் சரீரத்துக்கு. அதான் கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு குடிகாரனுக்கு எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க. அவன் இதுதான் கடைசி, இன்றைக்கி தான் கடைசின்னு குடிச்சிட்டே கிடந்திருக்கிறான். கடைசியில் மருத்துவர்கிட்ட கொண்டு போயிருக்காங்க, கொஞ்சம் நல்ல ஆலோசனை சொல்லுங்கயான்னு. இவனுக்கெல்லாம் ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவனை பார்த்து, நீ குடிச்சேன்னா 15 நாள் தான் உயிரோடு இருப்ப, அவ்வளோதான், அதுக்கு மேலே இந்த பூமியில் உயிரோடு இருக்கவே மாட்ட அப்படின்னு உன்னுடைய உடல் நிலைமை அப்படி இருக்குன்னு சொல்லி அனுப்புனார். அன்னையோடு அவன் குடியை விட்டுட்டான். ஏன்னா மரண பயம். 75-80 வயசு ஆட்களுக்கே இன்றைக்கி மரண பயம் இருக்குது. கர்த்தருடைய சமூகத்துக்கு போக வேண்டிய, ஆயத்தப்பட வேண்டிய காலம். இன்னும் ஒரு பெரிய பட்டியலை வச்சுக்கிட்டு அவங்க உட்காந்துருப்பாங்க, எனக்கு இதை தாரும் ஆண்டவரே, அதை தாரும் ஆண்டவரேன்னு. ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆமாம், பரலோக ராஜ்யத்து தேவ சமூகத்துக்கு நம்ம போக ஆயத்தப்படுத்தணும். அதான் ரொம்ப முக்கியம். அந்த வயசு ஆயிட்டு. அப்போ இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கடைசி காலங்களில் இப்போ அசட்டை பண்ணுகிற ஒரு சுவாபம் வந்து துன்மார்க்கருடைய சுவாபம். மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி கருத்தாக ஜெபம் பண்ணிடுவோம். ஆண்டவரே, இன்றைக்கு தேவன் விரும்புகிறது என்ன, தேவன் வெறுக்கிறது என்ன? ஆண்டவரே, துன்மார்க்கனுடைய கிரியைகளை நீர் வெறுக்கிறீர் என்பதற்கு ஆண்டவரே அவனுடைய பெருமை, அவன் இச்சை, ஆண்டவரே அவனுக்குள்ள கர்த்தரை அசட்டை பண்ணுகிற காரியம், இந்த 3 சுவாபங்களை குறித்து கர்த்தர் பேசின காரியங்களுக்காக என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. இப்போது யார் யார் வீடுகளிலெல்லாம் இந்த சத்தம் கேட்டதோ, இது மனுஷ சத்தம் அல்ல, இது ஆண்டவருடைய சத்தம் என்கின்ற ஒரு உணர்வு இளம் தம்பி தங்கச்சிமார்களுக்கு முதலாவது வரட்டும். இரண்டாவது, ஆண்டவரை குடிகாரர்களுக்குள்ளே வரட்டும். கஞ்சா போதை, ஆண்டவரை கே லிஸ்பியன் போன்ற அசுத்தமான தொடர்புகள் இருக்கிற வேசித்தன விபச்சார ஆவிகளில் சிக்கி இருக்கிறவர்களுக்குள்ளே வரட்டும். இயேசுவே, ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும். சமாதானத்தின் தேவனை, சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் பாதுகாத்து கொள்ளும். ஜெபத்தை கேட்டபடியினால் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லா கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. இன்றைக்கு இரவு உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தாரும். நல்ல அயர்ந்த நித்திரையை தாரும். யார் வீடுகளாவது இந்த ஒழுகிட்டு இருந்தா, அந்த வீடு டேமேஜ் ஆகியிருந்தா அவர்களுக்கு எந்த சேதம் வராதபடி பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, டெங்கு காய்ச்சலுக்கு விலக்குங்க. ஆண்டவரே, ஆக்சிடென்ட்டுக்கு விலக்குங்க. கால் சறுக்கி விழாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. அந்த முதியவர்களை தாங்குங்கப்பா. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிற கர்த்தருடைய பிரசன்னம் கூட இருந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அதாவது இது சொல்லும்போது திரும்ப எனக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்துறாரு, உங்கள் ப்ரேயர் பாயிண்ட்ஸை அனுப்பாமல் படுத்துறாதீங்க. அவ்வளோ ப்ரேயர் பாயிண்ட்ஸுக்காக நாளைக்கு கையை வச்சு ஜெபம் பண்ணுவோம் இல்லை, இங்கே நாளைக்கு அது செய்யப்படும் ஃபாஸ்டிங் ப்ரேயரில். அதனால் நீங்கள் உங்கள் ஜெப குறிப்புகளை 9841252836 7299546363க்கு நீங்கள் ஒரு 2 வரியில் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த பாயிண்ட்ஸை மாத்திரம் எழுதிட்டு அல்லது வாய்ஸ் நோட்டில் சொல்லிவிட்டு நீங்கள் படுக்கைக்கு போங்க. ஆண்டவர் நடத்துவார். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா.